நண்பா, உனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். காலையில எழுந்திருக்கும்போது உன்னோட முதல் வேலை என்ன? ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்கிறியா? ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றியா? அலார்ம் ஸ்னூஸ் அடிக்கிறியா? அப்படி இருந்தா, நண்பா, நீ தினமும் ஒரே தப்பையே ரிப்பீட் பண்றே. உலகல இருக்கிற டாப் சக்சஸ்ஃபுல் மனுஷங்க எல்லாரும் ஒரு சீக்ரெட் ஃபாலோ பண்றாங்க. அது அவங்களோட மார்னிங் ருட்டீன். இன்னைக்கு நான் உனக்கு சொல்லப் போறது, தூங்கி எழுந்தவுடன் முதல் 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய 12 காலை பழக்கங்கள். இதை ஃபாலோ பண்ணா உன் வாழ்க்கை 6 மாசத்தில் 180 டிகிரி திரும்பும். நம்பிக்கை இல்லன்னு நினைச்சா கடைசி வரை பார், நீயே டிசைட் பண்ணுவே. நண்பா, இந்த வீடியோ பார்க்கிற நீ ஒரு விஷயம் புரிஞ்சு வந்திருக்க. உன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண வேணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால தான் இங்க வந்திருக்க. அது மிகவும் நல்லது. நான் உனக்கு இன்னைக்கு தியோரி மட்டும் சொல்லல, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், ப்ரூவன் சயின்ஸ், பிராக்டிக்கல் டிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லப் போறேன். ஒரு சின்ன விஷயம், இந்த 12 ஹாபிட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. எந்த ஆப் வேணும், எந்த எக்விப்மெண்ட் வேணும்னு கிடையாது. உன்னோட வில்லிங்னஸ் மட்டும் போதும். போகலாம். முதல்ல இந்தக்கு வந்த புதுசுங்களை வரவேற்கிறோம். நீங்கள் பார்க்கிறது புத்தா சஸ்திரா. இந்த நான் பேசுவது செல்ஃப் growth, மோட்டிவேஷன், மனசு நலம் மற்றும் வாழ்க்கையை மாத்திக்க பிராக்டிக்கல் டிப்ஸ் பத்தி. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, பெல் அடிங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட எனர்ஜி. சரி, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்றேன். காலை எழுந்திருக்கும் போது உன் பிரெயின் ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி இருக்கு. அந்த முதல் 60 நிமிடங்கள் நீ என்ன செய்யறியோ அதுவே உன் முழு நாளையும் ஷேப் பண்ணும். அதனால தான் மார்னிங் ரூட்டீன் இவ்வளவு பவர்ஃபுல். பழக்கம் 1, ஃபோன் தொடாதே. நண்பா, காலையில எழுந்திருக்கும்போது அந்த முதல் 5 நிமிடத்துல நம்ம பிரெயின் மிகவும் ஆயிருக்கு. அந்த நேரத்துல ஃபோன் எடுத்தா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ், பேட் நியூஸ், ரீல்ஸ் இவை எல்லாம் உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. இன்னைக்கும் ரியாக்ட் பண்றோம், கிரியேட் பண்றதில்ல. படி, காலையில எழுந்திருக்கும் போது நம்ம பிரெயின் தீட்டா வேவ்ல இருக்கு. இது கிரியேட்டிவிட்டி, கிளாரிட்டி, ப்ராப்ளம்க்கு பர்ஃபெக்ட் டைம். ஃபோன் எடுத்தால் இந்த ஸ்டேட் உடனே பிரேக் ஆகிடும். டிம் குக், மிஷல் ஒபாமா, ஜாக் டோர்சி எல்லாரும் காலையில 1 மணி நேரம் அட்டாச் பண்றதில்ல. எக்ஸாம்பிள், ராமு என்பவர் காலையில எழுந்திருந்தவுடன் ஃபோன் எடுப்பது வழக்கம். ஒரு நாள் இன் ஆங்கிரி மெசேஜ் பார்த்தவுடன் அந்த கேரி பண்ணி முழு நாளும் ப்ரொடக்டிவிட்டி போச்சு. அதுக்கு பதிலா அந்த முதல் 30 நிமிடம் ஃபோன் இல்லாம இருந்தா அவர் மைண்ட் இருக்கும். ட்ரை பண்ணு. பழக்கம் 2 கிளாஸ் தண்ணி குடி. நண்பா, நீ 7 முதல் 8 வரை மணி நேரம் தூங்கும்போது உன் உடல் டீஹைட்ரேட்டட் ஆகுது. காலையில எழுந்தவுடன் உன் பிரெயின் 75% ஆனது. தண்ணி குடிக்காம பிரெயின் சரியா ஒர்க் பண்ணாது. டாக்டர் சொல்றாங்க, காலையில வெறும் வயிற்றில் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சா மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும், டாக்ஸின்ஸ் ஃப்ளஷ் ஆகும், எனர்ஜி லெவல் கூடும். இந்தக்கு ஒரு பெயரே இருக்கு, வாட்டர் தெரப்பி. பிராக்டிக்கல் டிப், படுக்கைக்கு அருகில் ஒரு வாட்டர் பாட்டில் வை. எழுந்திருந்தவுடன் கண் விழிக்கு முன்பே குடி. சாதாரண வாட்டர் போதும், லெமன் தண்ணி ஆட் பண்ணா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். பழக்கம் 3, 5 நிமிட கிராட்டிச்சூட் பிராக்டிஸ். நண்பா, நாம் எல்லாரும் நம்மிடம் இல்லாததை பத்தி யோசிக்கிறோம், இருக்கிறதை பத்தி யோசிக்கிறதில்ல. இது இன் டிஃபால்ட் நெகட்டிவ் பாயஸ். ஆனா கிராட்டிச்சூட் பிராக்டிஸ் இதை ஓவர் கம் பண்ணும். ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ரிசர்ச் சொல்கிறது, தினமும் 5 நிமிடம் கிராட்டிச்சூட் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் 23% குறையுது, ஹாப்பினஸ் 31% அதிகரிக்குது. ஆசையெல்லாம், கண்ணை மூடு. 3 விஷயங்கள் மனசுல நினைப்பு. நான் இருக்கேன், ஃபேமிலி இருக்கு, இன்னைக்கு ஒரு நியூ டே கிடைச்சது. ரியல் எக்ஸாம்பிள், கவிதா என்பவர் இருந்தார். டாக்டர் படி தினமும் காலையில ஒரு 3 குட் திங்ஸ் எழுதுவார்.
3 மாசத்தில் அவரோட மைண்ட்செட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆச்சு. இது சயின்ஸ், மேஜிக் இல்ல. நண்பா, பாஸ் பண்ணு. இந்த 3 நீ ஒன்னாவது ஆல்ரெடி பண்றியா? கீழே சொல்லு, நான் பண்றேன் னு டைப் பண்ணு. உன்னோட கமிட்மெண்ட் உன்னை மாத்தும். பழக்கம் 4 10 நிமிட மெடிடேஷன். நண்பா, கேட்கும்போதே இது என்னால முடியாதுன்னு நினைக்கிற. ஆனா இது கஷ்டமான விஷயமே இல்ல. வெறும் 10 நிமிடம் கண்ணை மூடி உன்னோட நோட்டீஸ் பண்ணா போதும். ஆப்பிள் சிஇஓ டிம் குக், கோபே பிரையண்ட், ஆப்ரா வின்ஃப்ரே எல்லாரும் டெய்லி மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றாங்க. பிரெயின் ஸ்கேன் ஸ்டடீஸ் ஷோ பண்றது 8 வாரம் டெய்லி பிரெயின் கிரே மேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோக்கஸ், மெமரி, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். பழக்கம் 5 20 நிமிட எக்ஸர்சைஸ் அல்லது வாக். நண்பா, காலையில உடலை மூவ் பண்றது என்பது ஜிம் போகணும்னு இல்ல. வெறும் 20 நிமிடம் ஃபாஸ்ட் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், யோகா இதுவே போதும். காலை எக்ஸர்சைஸ் என்டோர்ஃபின்ஸ் ரிலீஸ் பண்ணும். இது நேச்சுரல் மூட் பூஸ்டர். ரிசர்ச் சொல்லுது, காலையில எக்ஸர்சைஸ் பண்றவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி 20% அதிகம், ஸ்லீப் குவாலிட்டி பெட்டர், வெயிட் கண்ட்ரோல் ஈஸியர். ரியல் ஸ்டோரி. முருகன் என்பவர் டயபெட்டிஸ் பேஷண்ட். டாக்டர் படி தினமும் காலையில 20 நிமிடம் வாக் போகிறார். 6 மாசத்தில் மெடிசின் டோஸ் பாதி குறைஞ்சது. எக்ஸர்சைஸ் என்பது ஐவிட பவர்ஃபுல். பழக்கம் 6 15 நிமிட ரீடிங். வாரன் பஃபெட் தினமும் 5 முதல் 6 வரை மணி நேரம் படிக்கிறார். பில் கேட்ஸ் ஒரு வாரத்தில் ஒரு புக் படிக்கிறார். நண்பா, சக்சஸ்ஃபுல்க்கும் ஆர்டினரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள் தினமும் ரீட் பண்றாங்க. காலையில பிரெயின்ல படிக்கும்போது இன்ஃபர்மேஷன் 40% ரிட்டெயின் ஆகும். தினமும் 15 நிமிடம் மட்டும், ஒரு மாசத்தில் ஒரு புக் முடிக்கலாம். ஸ்டார்ட் பண்ண த மிரக்கிள் மார்னிங் பை ஹால் எல்ரோட் அதிகாலை அதிசயம் கிடைக்கும். மார்னிங் இந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பழக்கம் 7 ஜர்னலிங். நண்பா, உன்னோட மனசுல 1000 தாட்ஸ் இருக்கு. வரி, பிளான்ஸ், ட்ரீம்ஸ், ஃபியர்ஸ். இவை எல்லாம் உள்ளே வச்சிருந்தா கன்ஃபியூஷன் மட்டுமே. எழுதும்போது கிளாரிட்டி கிடைக்கும். 5 நிமிடம் போதும். இன்னைக்கு என் கோல் என்ன? என்னோட மூட் எப்படி இருக்கு? நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன்? இதை எழுதினா பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோக்கஸ்க்கு போகும். சிம்பிள் ஃபார்மேட். 1 டுடேஸ் இன்டென்ஷன், 2 ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார், 3 மை 1 பிரையாரிட்டி டுடே. இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் தினமும் எழுதிப்பார். கேம் சேஞ்சர். பழக்கம் 8 ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே. இது கேட்டது இருக்கு, ஆனா ஃபாலோ பண்றோமா? ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்றவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் குறையும், ஓவரீட்டிங் ஹேபிட் வரும், எனர்ஜி கிராஷ் ஆகும். உன்னோட குளுக்கோஸ் வேணும், புரோட்டீன் வேணும். ஓட்ஸ், எக்ஸ், ஃப்ரூட்ஸ், இட்லி சாம்பர் இவை எல்லாம் பர்ஃபெக்ட் மார்னிங் ஃபியூல். குவிக் ஆப்ஷன். டைம் இல்லன்னு சொல்றியா? ஓவர் நைட் ஓட்ஸ் இரவிலேயே ப்ரிப்பேர் பண்ணு, காலையில இருக்கும். பனானா பீனட் பட்டர் 3 நிமிட பவர் பிரேக்ஃபாஸ்ட். பழக்கம் 9 டே பிளானிங். நண்பா, பிளான் இல்லாம வேலை செய்றது ஜிபிஎஸ் இல்லாம டிரைவ் பண்றது மாதிரி. நீ எங்க போறியோன்னு தெரியாம எப்படி போவ? காலையில 5 நிமிடம் உட்கார்ந்து டாப் 3 பிரையாரிட்டிஸ் எழுது. ரிசர்ச் சொல்றது, ரிட்டன் கோல்ஸ் 42% more likely to be achieved compared to mental goals. The MIT method. MIT most important task. காலையிலேயே உன்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஐடென்டிஃபை பண்ணு. அதை முதல் 2 மணி நேரத்தில் முடி. ரெஸ்ட் ஆஃப் த டே போனஸ் டைம். பழக்கம் 10 பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நண்பா, உன்னோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்கிறது? என்னால முடியாது, நான் ஃபெயிலியர் இப்படி சொல்லிட்டிருந்தா அது உண்மையாகிடும். ஏன்னா பிரெயின் பிலீவ் பண்றது. அஃபர்மேஷன்ஸ் என்பது மிரர் முன்னால நின்னு உன்னோட பிரசன்ட்ல சொல்றது. நான் கேப்பபிள், நான் க்ரோயிங், நான் எனஃப். இது ஃபீல் ஆகும். ஆனா 21 டேஸ் பண்ணிப்பார். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஐப்பார். கான்ஃபிடன்ஸ் ஐப்பார். ட்ரை திஸ்.
நான் தினமும் ஆகிட்டே இருக்கேன். என்னோட ட்ரீம்ஸ் பாசிபிள். நான் worthy ஆஃப் சக்சஸ். இதை காலையில் கண்ணாடி முன்னால 5 முறை சொல்லு. அஃபீல் பண்ணுவே. பழக்கம் 11 கோல்ட் ஷவர். நண்பா, இந்த ஹேபிட் கேட்கவே ஆயிருக்கு, ஆனா இதுவே மோஸ்ட் பவர்ஃபுல் ஹேபிட். கோல்ட் ஐ பிரெயின் டேஞ்சர் ரிசீவ் பண்ணி அலர்ட்னஸ், ஃபோக்கஸ், எனர்ஜி எல்லாத்தையும் மேக்ஸ்க்கு பூஸ்ட் பண்ணும். WIM ஹோஃப் மெத்தட் படி டெய்லி கோல்ட் எக்ஸ்போஷர் இம்யூன் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். பிகின்னர் ட்ரிக்: வார்ம்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசி 30 செகண்ட்ஸ் மட்டும் கோல்ட் வாட்டர் போடு. கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணு. ஒரு மாசத்தில் ஃபுல் கோல்ட் ஷவர் கம்ஃபர்டபிள் ஆகும். உடல் கத்துக்கும். பழக்கம் 12 லேர்ன் சம்திங் நியூ. நண்பா, தினமும் 1% இம்ப்ரூவ் ஆனா ஒரு வருஷத்தில் 37 டைம்ஸ் பெட்டர் ஆவே. இது மேத்தமேட்டிக்ஸ். காலையில 10 நிமிடம் ஒரு நியூ ஸ்கில், நியூ லாங்குவேஜ், நியூ கான்செப்ட் எதுவும் லேர்ன் பண்ணு. யூடியூப், பாட்காஸ்ட், கோர்செரா, டூலிங்கோ ரிசோர்சஸ் தாராளமா இருக்கு. தினமும் 10 நிமிடம், 365 நாள் 60 hours ஆஃப் லேர்னிங். ஒரு வருஷத்தில் எக்ஸ்பர்ட் லெவல் ரீச் பண்ணலாம். த கம்பவுண்ட் எஃபெக்ட்: அர்ஜுன் என்பவர் தினமும் காலையில் 10 நிமிடம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணினார். 8 மாசத்தில் MNC-இல் இன்டர்வியூ கிராக் பண்ணினார். ஸ்மால் ஸ்டெப்ஸ், பிக் ரிசல்ட்ஸ். நண்பா, நான் உனக்கு சொல்லி முடிச்சேன். ஆனா நாலேஜ் மட்டுமே போதாது, ஆக்ஷன் வேணும். இன்னைக்கே ஒரே ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணு. நாளைக்கு 2வது ஹேபிட் ஆட் பண்ணு. ஸ்லோலி பட் ஷூர்லி உன் மார்னிங் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், உன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ரிமெம்பர், உன் காலை நீ கண்ட்ரோல் பண்ணா உன் வாழ்க்கையை நீ கண்ட்ரோல் பண்றே. யாரும் உனக்கு சக்சஸ் தர மாட்டாங்க, நீயே உன்னோட உழைப்பால் சம்பாதிக்கணும். இந்த வீடியோ ஆயிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கே ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஒரு வேர்ட் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும். அன்புடன் புத்தா சஸ்திரா. நாளை வரை ஒரு பெட்டர் சந்திப்போம்.